வணக்கம். சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது அன்புமலை. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தினர் மாநில சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு ஊதியத்தில் பிடித்தம் செய்த வருங்கால வைப்பு நிதியை அலுவலகத்தில் செலுத்தப்பட வேண்டும், நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு பணி பதிவேடு SR நாளது தேதி வரை பதிவு பராமரிக்கப்பட வேண்டும், நியாய விலைக்கடை பணியாளர்கள் அனைவருக்கும் ATM மூலம் சம்பளம் வழங்கப்பட வேண்டும், ஆர்கேபேட்டை, பெத்தராமாபுரம், எறும்பி, வீராளத்தூர், வங்கனூர் PACCS மேற்கண்ட சங்கங்களின் பணிபுரியும் விற்பனையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், திருமிகு பதிவாளர் சுற்றறிக்கையின்படி 10 ஆண்டுக்கு முடித்த பணியாளர்களுக்கு தேர்வு நிலை ஊதியமும் 20 ஆண்டு முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை ஊதியமும் நிர்ணயம் செய்து வழங்கப்பட வேண்டும், திருவள்ளூர் மாவட்ட மொத்த கூட்டுறவு பண்டகசாலையில் பணிபுரியும் தகுதியுள்ள நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு முறையே திருமிகு பதிவாளர் சுற்றறிக்கையின்படி பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும், மேலும் எடையாளரிலிருந்து விற்பனையாளர் பதவி உயர்வும் விற்பனையாளரிலிருந்து எழுத்தர் பதவி உயர்வும் வழங்கப்பட வேண்டும், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட நியாய விலை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நியாய விலை பணியாளர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் சிறப்பு மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மாநில பொருளாளர் சி. பெருமாள் தலைமையில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை புனரமைத்து மேம்படுத்த வேண்டும், எத்தனால் மற்றும் இணை மின் உற்பத்தி தொகைக்கு ரூபாய் 192 கோடி நிதி ஒதுக்கீடு வேண்டும், தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 4000 வழங்கிட வேண்டும், தேசிய கரும்பு மேம்பாட்டு நிதியகத்தில் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை பெற்ற கடனில் தமிழக அரசு செலுத்திய ரூபாய் 9.5 கோடி போக ரூபாய் 16.32 கோடியை தள்ளுபடி செய்ய வேண்டும், சர்க்கரை விற்பனையில் உள்ள கோட்டா முறையில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி கையில் கரும்புகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொருளாளர் சி. பெருமாள், தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டால் 1000 விவசாயிகளை திரட்டி தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கரும்பு விவசாயிகளின் சங்க பொதுச் செயலாளர் டி. ரவீந்திரன், சாமி, நடராஜன், ஜி. சம்பத், ஆப்சன் அகமது, மாவட்ட பொருளாளர் பிரபு, மாவட்ட செயலாளர் ஸ்ரீநாத், மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ். ஜெயச்சந்திரன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் ஆவில் பால் பண்ணை உள்ளது. இந்த பால் பண்ணையில் இருந்து நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 90,000 லிட்டர் அளவுக்கு பால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் பால் உற்பத்தி செய்து வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது பால் உற்பத்தியாகி வெளிவரும்போது அதனை டப்பில் அடுக்கி அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்த கார்த்தி என்பவரது மனைவி உமாராணி வயது 30 என்பவர் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரது தலைமுடி இயந்திரம் அருகில் உள்ள மோட்டாரின் கன்வேயரில் பெல்ட்டில் சிக்கியது. இதனால் உமாராணியின் தலை அந்த மோட்டாரில் சிக்கிக் கொண்டதில் சம்பவ இடத்திலேயே பலியானார். இது குறித்து தகவல் அறிந்து DSP கந்தன், தாலுகா இன்ஸ்பெக்டர் வெற்றிச்செல்வன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உமாராணி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதனால் காக்கலூர் பால் பண்ணை சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பாக காணப்பட்டது. சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் சிறப்பு செய்தியாளர் கோபி. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாநகரம் அடுத்து வளர்ந்து வரும் நகரமாகிய மணவாள நகர் பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூரிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் மற்றும் ஒரகடம் சிப்காட் தொழிற்சாலைகளுக்கு பஸ், வேன் முதலானவைகள் தினமும் சென்று வருகின்றன. இதில் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து திருவள்ளூர் நோக்கி வரும் வாகனங்கள் வேகமாக வருவதாலும் கருணாநிதி தெரு, பொதுமக்கள் திரும்பும் இடம் மற்றும் பாதசாரிகள் கடக்கும் இடம் அமைந்திருப்பதால்
எதிர்பாராத விதமாக அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. 21/8/2024 நேற்று மாலை சுமார் 7 மணி அளவில் வேகமாக வந்த வேன் ஒன்று திரும்புவதற்காக காத்திருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. அதிர்ஷ்டவசமாக இருசக்கர வாகனத்தில் இருந்தவருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. இருசக்கர வாகனம் மட்டும் பாதிப்படைந்த நிலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. இந்நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் கூறுகையில், இந்த இடம் அடிக்கடி விபத்து ஏற்படும் இடமாக மாறிவிட்டது. ஆகையால் இந்த இடத்தில் வேகத்தடை அமைத்து உதவிடுமாறு நெடுஞ்சாலைத்துறைக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை முன்வைக்கின்றனர். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக புவனேஷ்குமார். சத்தியமித்ரன் வார்டு ரிப்போர்ட். மாவட்டம் தோறும் மக்களின் அடிப்படை தேவைகள், கோரிக்கைகள், குறைகள், புகார்கள் அரசின் பார்வைக்கு வெளிச்சம் போட்டு காட்டி தீர்வு காண வழி தேடலின் புதுமையான நிகழ்ச்சி. குற்றம் குறைகளை கலைத்திட அதன் மூலம் தீர்வை பெறும் புதிய முயற்சி. களத்தில் நமது சத்தியமித்ரன் செய்தியாளர்கள் காண தவறாதீர் உங்கள் சத்தியமித்ரன் யூடியூப் செய்தி சேனலை. சேலம் மாநகர் தாதகாப்பட்டி பொம்மண்ணா செட்டிக்காடு பகுதியில் உள்ள வனபத்திர காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பெரும் திரளான மக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தினை ஒட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் சரவணன். தஞ்சை மாவட்டம் வீச்சூர் பங்கு வன்னிச்சிப்பட்டினம் கிராமத்தின் பாதுகாவலராக விளங்கி வருகிற வேண்டுபவர்களுக்கு வேண்டிய வரங்களை தந்து மக்களை பாதுகாத்து வருகிற புனித செபஸ்தியர் ஆலய ஆண்டு பெருந்திருவிழா நடைபெற்றது. ஆண்டு திருவிழாவில் விச்சூர் பங்கு தந்தை அருட்திரு எஸ். ஆரோக்கியசாமி அடிகளார், உதவி பங்கு தந்தை தமஸ்கு அடிகளார் ஆகியோரின் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. திருப்பலியில் பங்கு தந்தை அருட்திரு ஆரோக்கியசாமி அடிகளார் பிரசங்கத்தில் இறை மக்களுக்கு கூறும்போது, புனித செபஸ்தியர் என்பவர் பிரான்ஸ் நாட்டில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதராவார். மிகச்சிறந்த போர் வீரராக திகழ்ந்த புனித செபஸ்தியர் தன்னுடைய கிறிஸ்துவ அடையாளத்தை மறைத்து வாழ்ந்தார். ஏனென்றால் அரசாங்கத்தால் கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பது தடை செய்யப்பட்டிருந்தது. மீறி கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஏராளமானோர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அவர்களைத்தான் புனித செபஸ்தியர் சென்று பார்த்து ஆறுதல் கூறி வந்தார். இதனை அறிந்த அரசர் புனித செபஸ்தியர் மீதும் கடும் கோபம் கொண்டு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். கை கால்கள் கட்டப்பட்டு மரத்தில் கட்டி அம்புகள் எய்து ரத்தம் சொட்ட சொட்ட புனித செபஸ்தியரை கொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த ஆணையாகும். அவ்வாறே படை வீரர்கள் அம்புகளை புனித செபாஸ்தியரின் உடல் மீது எய்தனர். ரத்தம் சொட்ட சொட்ட அவர் நிலை கண்டு இறந்து விட்டதாக கூறி அப்படியே விட்டுவிட்டு சென்று விடுகின்றனர். திறந்த மேனியோடு கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அம்புகள் உடலெல்லாம் பாய்ந்து ரத்தம் சொட்ட சொட்ட இறுதி நிலையில் கிடந்த புனித செபாஸ்தியரை ஐரீன் என்ற ரோம் நகரைச் சேர்ந்த ஒரு பெண்மணி பத்திரமாக எடுத்து சென்று புண்களுக்கு மருந்திட்டு அவரை குணப்படுத்துகிறார். பூரண குணமடைந்த புனித செபஸ்தியர் அரசனை சந்தித்து அவர் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி கண்டிக்கின்றார். கோபமடைந்த அரசர் புனித செபஸ்தியரை தடியால் அடித்து கொன்றுவிடுகிறார். இப்படியாக ரத்தம் சொட்ட சொட்ட கிறிஸ்துவுக்காக தன் உயிரை இழந்த புனித செபஸ்தியர் இந்த பகுதி மக்களுக்கு பாதுகாவலராக இருந்து இறை மக்களை காத்து வருகின்றார். அவருக்கு இன்றைய தினம் விழா எடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்றார். திருப்பலி முடிவில் 3 திருத்தேர்கள் புனிதம் செய்யப்பட்டு முதல் தேர் மைக்கேல் சம்மனசு உருவம் தாங்கிய திருத்தேரை பெண்கள் தோளில் சுமந்து சென்றனர். தொடர்ந்து புனித செபஸ்தியர் உருவம் தாங்கிய திருத்தேர், மாதா உருவம் தாங்கிய திருத்தேர் என 3 திருத்தேர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக பவனியாக சென்று ஆலயத்தை வந்தடைந்தது. விழாவில் அருட்சகோதரிகள் சுகிர்தா, அன்னை தெரசா, ஆதனூர் அன்பானந்தம் உள்ளிட்ட இறைமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை தலைவர் செபஸ்திராஜ், துணைத் தலைவர் ஆனந்த், பொருளாளர் வசந்த் ஆகியோர் செய்திருந்தனர். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சரிலன்.